நம்மை மீறி ஒரு சக்தி இருக்கிறது என்று பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு விழாவில் பேசியதை சின்ரா என்பவர் ஒரு பத்திரிகையில் 30 வருடங்களுக்கு முன்பு எழுதியிருந்ததை இப்பதிவில் பார்ப்போம். அது 1968 என்று நினைவு. செல்வி ஜெயலலிதா நாட்டிய நிகழ்ச்சி திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் எம்ஜிஆர் தலைமையில் நடைபெற்றது. எம்ஜிஆர் பேசும்போது வாழ்வதோ மறைவதோ நமது கையில் இல்லை என்பதற்கு ஒரு அரிய நிகழ்ச்சியை கூறினார். அவர் சிறிது காலத்திற்கு முன்தான் சுடப்பட்டு மறுபிறவி எடுத்தது போல நலத்துடன் மீண்டு இப்போது பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதால் எம்ஜிஆர் கூறியது அனைவர் மனதையும் தொட்டது. எம்ஜிஆர் கூறியது இதுதான்: நான் நேற்று சென்னையில் என் வீட்டில் வாஷ் பேஷனில் கையை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அந்த கோப்பையில் ஒரு பூச்சி விழுந்து தண்ணீரில் தத்தளித்தது. அந்த பூச்சியை காப்பாற்றலாமே என்ற எண்ணத்தில் கையினால் அதை பிடித்து வெளியே பறக்க விட்டேன். மறுபடி நான் கை கழுவி முடித்து திரும்பும்போது கிழுக்கென்று என் அருகே ஏதோ ஓசை கேட்டது. என்னவென்று பார்த்தேன். நான் காப்பாற்ற நினைத்து வெளியே எடுத்து விட்டேனே, அந்த பூச்சியை சுவரில் இருந்த பல்லி ஒன்று கவ்விக்கொண்டிருந்தது. அப்போதுதான் நினைத்தேன், நான் நினைத்தபடி இதை காப்பாற்றி விட முடிந்ததா? மனிதன் கையில் என்ன இருக்கிறது? நம்மை மீறி ஒரு சக்தி நம்மை ஆட்டி படைக்கிறது என்று உணர்ந்தேன். இவ்வாறு எம்ஜிஆர் கூறி முடித்த போது அந்த பேச்சிலே மக்கள் ஐக்கியப்பட்டு விட்டதை அங்கு நிலவிய மௌனம் காட்டியது. இவ்வாறு அவர் எழுதியிருக்கிறார். தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.